Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Crank-Nicolson Methodல sums எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Solve uxx equal to 16 ut அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 0 less than x less than 1 அப்படின்னு சொல்லிட்டு x ஓட லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. x ஓட ரேஞ்ச் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. t greater than 0 given u of x, 0 equal to 0, u of 0, t equal to 0, u of 1, t equal to 50t அப்படின்னு சொல்லிட்டு 3 points வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க. Find u for 2 steps அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? in t direction equal to 1/4 அப்படின்னு சொல்லிட்டு h ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Crank-Nicolson மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி ஜெனரல் ஈக்குவேஷன் தெரியும் uxx equal to aut அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்த given ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா uxx equal to 16 ut அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க a இருக்க வேண்டிய இடத்துல 16 இருக்கு. சோ அப்ப a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 16. h ஓட வேல்யூ 1/4 னு கொடுத்திருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.25 னு தெரிஞ்சிருச்சு. Crank-Nicolson மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா k ஓட ஃபார்முலா ah². a ஓட வேல்யூ 16, h ஓட வேல்யூ 1/4 னு கொடுத்திருந்தாங்க. ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 × 1/16 கிடைக்கும். இந்த 16 கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு 1ங்கற ஆன்சர் கிடைச்சிருக்கு. லாம்ப்டாவோட வேல்யூ k / ah². k ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 divided by 16 × 1/4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/16 × 1/16 கிடைச்சிருக்கு. இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 1ங்கற ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா Crank-Nicolson மெத்தடோட ஜெனரல் ஃபார்முலா ui, j plus 1 equal to ui minus 1, j plus 1 plus ui plus 1, j plus 1 plus ui minus 1, j plus ui plus 1, j. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் டேபிள் எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் பெண்டர்-ஸ்மித் மெத்தட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா x ஓட ரேஞ்ச் வந்து 0 ல இருந்து 1 வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 0 ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு x ஓட வேல்யூ இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா மேலே இருக்கிறது வந்து x ஓட வேல்யூஸ் சொல்வோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ சொல்வோம். இங்க t, y க்கு பதிலா t இருக்கிறதுனால இங்க t ஓட வேல்யூஸ் இங்க வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? x ங்கற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ டிபெண்ட் பண்ணி இருக்கும். x ங்கற இங்க எழுதுற வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா h அப்படிங்கற இதோட வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க t வந்து பாத்தீங்கன்னா k அப்படிங்கற வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். x ஓட வேல்யூஸ் நம்ம எழுதணும்னா h ங்கற டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.25 னு கொடுத்திருக்காங்க. அப்ப 1 வரைக்கும் எழுதணும் அப்படினா 0.25 0 எழுதணும். 0, 0.25, 0.50, 0.75, 1 இங்க x ரேஞ்சஸ்ல நம்ம எழுதணும். t ரேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா k வை டிபெண்ட் பண்ணி இருக்கும். k வந்து பாத்தீங்கன்னா 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வேல்யூ k வை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். k ஓட வேல்யூ 1 ஆ இருக்கிறதுனால givenல வந்து சொல்லிருந்தாங்க 2 ஸ்டெப்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு k ஓட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆ இருக்கு. 2 ஸ்டெப்ஸ் ன்னு கொடுத்திருக்காங்க. 0 1 2 அப்படினு சொல்லிருக்கும். பாத்தீங்கன்னா 1 ஸ்டெப், இது 2 ஸ்டெப். ஓகேங்களா? அப்ப 0 1 2 அப்படினு சொல்லிட்டு நமக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆ இருக்கும். ஏன்னா k ஓட வேல்யூ 1 ஆ இருக்கிறதுனால எழுதிட்டோம். இங்க x ஓட ரேஞ்சஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா t ஓட ரேஞ்சஸ் எழுதியிருக்கோம். நார்மலா நம்ம பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எப்படி எழுதுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது 0 பொசிஷன், இது 1, இது 2, இது 3, இது 4 னு சொல்லுவோம். and then இது 0 1 2 பொசிஷன் அப்படினு சொல்லுவோம். அது மீன் இங்க இருக்க இந்த பிளேஸ் ஓட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா u of 0, 0, இது u of 1, 0. ஃபர்ஸ்ட் x எழுதிக்கணும், தென் தான் வந்து பாத்தீங்கன்னா t ஓட வேல்யூஸ் எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு givenல வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. என்னென்ன பாயிண்ட் அப்படினா u of x, 0 equal to 0 அப்படினு சொல்லி கொடுத்திருந்தாங்க. u of x, 0 equal to 0 ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ x வந்து பாத்தீங்கன்னா எந்த வேல்யூஸ் வேணா இருக்கலாம். y ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும்போது அந்த ரோ ஃபுல்லாவே 0 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதன் மூலமா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே நமக்கு 0 அப்படிங்கற வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா u of 0, t equal to 0 அப்படினு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது x ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும்போது t எந்த வேல்யூஸ் வேணா இருக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து தேர்ட் பாயிண்டா கொடுத்திருந்தாங்க. u of 1, t equal to 50t ன்னு சொல்லிட்டு t ஓட வேல்யூ நமக்கு 3 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா t ஓட வேல்யூ நம்ம 0 ன்னு கொடுத்தோம்னா u of 1, 0 equal to 50 × 0 which is equal to 0. u of 1, 1 equal to 50 × 1 which is equal to 50. u of 1, 2 equal to 50 × 2 equal to 100. ஓகேங்களா? இது எங்க வேல்யூஸ் வரும் அப்படினா 1 x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது t ஓட ரேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. அது மீன் 0 1 2 ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் இந்த வேல்யூஸ்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த வேல்யூ தான் u1 u2 u3
U4 U5 U6 ஓகேங்களா. இங்கே U1லேருந்து U6 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ U1 அப்படிங்கிறது என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணும்போது இது வந்து 1,1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2,1 பொசிஷனில் இருக்குது. இது 3,1 பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1,2 பொசிஷனில் இருக்குது. இது 2,2 பொசிஷனில் இருக்குது. இது 3,2 பொசிஷனில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த U1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இது 1,1 பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ நம்ம ஐக்கு எடுத்துக்குவோம், செகண்டில் இருக்கிறது ஜேக்கு எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூ டேரெக்டாக 1ன்னு எடுத்துக்கலாம். ஜேவோட வேல்யூ இங்கே 1 வரணும் அப்படின்னா இங்கே ஜேவோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்னா 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் 0 + 1 அப்படிங்கிறது 1ன்னு கிடைக்கும். அப்போ 0 ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 0 போட்டோம்னா U1,1 அப்படிங்கிற பொசிஷனில், அதாவது U1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. 1/4 இன்ட்டு U ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 -1 0ன்னு கிடச்சிருக்கு. ஜேவோட வேல்யூ 0 + 1 அப்படிங்கிறது 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதான் 0,1 ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஃபுல் ஈக்குவேஷன்லேயே ஐயோட வேல்யூ 1னும் ஜேவோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். U0,1 + U2,1 + U0,0 + U2,0 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ U0,1 அப்படிங்கிற வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 0 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 1ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. U2,1 அப்படின்னா 2ங்கிறது இங்கே இருக்குது, 1ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ U2. ஓகேங்களா. U0,0னா 0 இங்கே இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ 0,0 பொசிஷன் இது. அப்போ வேல்யூ 0. U2,0னா 2 வந்து இங்கே இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்குது. அப்போ 2,0 பொசிஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா U1 = U2 / 4ங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ U2வோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா U1ஓட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா. தென் U2வோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ U2வோட ஈக்குவேஷன் என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,1ங்கிற பொசிஷனில் இருக்குது. அப்போ ஐயோட வேல்யூ 2 போடணும். ஜேவோட வேல்யூ என்ன போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிடைக்கும்னா நமக்கு 0 போட்டால் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஏன்னா இதே ஃபார்முலா தான். ஜேவோட வேல்யூ வந்து 1 கிடைக்கணும்னா 0 தான் போடணும். அப்போ தான் அதனால தான் நம்ம ஐயோட வேல்யூ 2னும் ஜேவோட வேல்யூ 0ன்னு நம்ம போட்டிருக்கோம். அப்படி போட்டதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான வேல்யூஸ் எழுதுனீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு U1 + U3 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ U2வோட வேல்யூ வேணும்னா U1 + U3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு U2வோட வேல்யூ தெரிஞ்சிடும். இதே மாதிரி U3லேருந்து U6 வரைக்கும் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா U3யோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3,1. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 3, ஜேவோட வேல்யூ 0 அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு நேராக என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். U4,1ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 கண்டுபிடிச்சிருந்தோம். அதான் இங்கே 50 போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போ U3 = 1/4 இன்ட்டு U2 + 15 கிடச்சிருக்கு. அதே மாதிரி U4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1ன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை போய் டேரெக்டாக நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா U4 ஈக்குவேஷன் 1/4 இன்ட்டு U5 + U2ன்னு கிடச்சிருக்கு. தென் அதே மாதிரி U5 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது I = 2, J = 1. ஓகே. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த Crank-Nicolson ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த பொசிஷனில் வந்து என்ன வேல்யூஸ் இருக்கோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ U5யோட ஈக்குவேஷன் 1/4 இன்ட்டு U4 + U6 + U1 + U3ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் U6 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். U6ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு U5 + 100 + U2 + 50 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம U1லேருந்து U6 வரைக்கும் எல்லா ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். U1லேருந்து U6 வரைக்கும் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த U2 ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா U1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே U1 இருக்க வேண்டிய இடத்துல இந்த இங்கே இருக்கக்கூடிய U1 ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது U2/4ன்னு வந்து கிடைக்கும். 1/4 இன்ட்டு U2/4 + U3ன்னு கிடைக்கும். நிறையா அனலைஸ் பண்ணி நம்ம எப்படியோ வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்மளோட கோல். ஸோ இப்போ U2 = 1/4 U2/4 + U3ன்னு கிடச்சிருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 4 காமனாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா 16U2 - U2 / 4 = U3ன்னு கிடச்சிருக்கு.
கிடச்சிருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15u2/4 = u3 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 15u2 - 4u3/4 = 0ன்னு வந்து கிடைக்கும். u2 - 4u3 = 0ன்னு வந்து கிடைக்குமா? ஏன்னா இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு இந்த சைடு மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா நமக்கு 0 ஆகிடும். அப்போ 15u2 - 4u3யோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிட்டோம். ரைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க 4ம் இங்கே இருக்க 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்க 4 இங்கே இருக்க 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15u2 - u2 - 15 = 0ன்னு வந்து கிடச்சிருக்கு. இந்த 50 எந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா பாசிட்டிவ் 15 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? = 15 u2 மட்டும் வச்சுக்கோங்க. 14 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்து வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா u2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.5714ன்னு கிடச்சிருக்கு. இது எடுத்துகிட்டு போயிட்டு u1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? u2/4 அதான் வந்து பார்த்தீங்கன்னா u1ஓட ஈக்குவேஷன். இதில் u2ஓட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா u1ஓட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். 0.8928ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா u3 ஈக்குவேஷன்லேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1/4 × u2 + 50. ஏன்னா u2 மட்டும் தெரிஞ்சிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா u3ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு u2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 3.5714 + 50 = இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 13.3929 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண u5ஓட ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா u1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், u3ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதை ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எனக்கு 14.28580ன்னு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி u6லையும் நம்ம u2ஓட வேல்யூ தெரியும். u2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அந்த 100 + u2ஓட வேல்யூ + 50 இது மூணையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1/4 × u4 + u6 + 14.28580ன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி u6ஓட ஈக்குவேஷன் 1/4 × u5 + 153.5714 அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம u5, u6 அண்ட் u4ஓட வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா u5ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. 1/4 × u4ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கிட்டோம். தென் u6ஓட ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் 14.28580 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேல்யூ எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து இது மாதிரி ஃபுல் ஈக்குவேஷன் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு u5/8 + 13.39288 அப்படிங்கிற இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் கொண்டு போட்டதுக்கப்புறம் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா 15.3061 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே கண்டுபிடிச்ச u5ஓட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த u6 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? u5ஓட வேல்யூ மட்டும் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு u6ஓட வேல்யூ தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா u6ஓட வேல்யூ 0.2194ன்னு கிடச்சிருக்கு. u4ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 × u5 + 3.5714 அப்படிங்கிறத ஈக்குவேஷன். இதில் u5ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா u4ஓட வேல்யூ 42.2194 அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா u1லேருந்து u6 ஒரு வேல்யூ வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நீங்கள் அந்த பாக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஓவர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.